அதாவது இப்போல்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஃபுல் மேக்கப் இல்லை நல்லா வந்து ஒரு மேக்கப்பாக விட்டுருங்க. நார்மலாக நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸு, ஒரு 365 ட்ரெஸ்ஸு, சரிங்களா? அந்த 365 ட்ரெஸ்ஸையும் 365 நாளும் புதுசு புதுசாக நம்ம போட்டு போகிறோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ச்சே, என்ன மனுஷன்யா, எப்படியெல்லாம் ட்ரெஸ் போடுறாரு பாருங்களேன், இருக்கு போடுறாரு. இல்லாத நம்மலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சைடு ஒருத்தவங்க பேசுவாங்க. நம்மளும் இதே மாதிரி வாங்கி போடணும்ப்பா அப்படின்னு இன்னொருத்தவங்க பேசுவாங்க. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு பார்த்தீங்களா, விதவிதமாக ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு அப்படின்னு ஒரு சைடு பேசுவாங்க. வெளியிலேருந்து பார்க்குற ஒரு பார்வை, அவுட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரிங்களா? உள்ளுக்குள்ளே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மனசு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் இங்கே யாருமே அதை யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்றத தாண்டி நல்லா ஃபேராக அழகாக பார்க்குறதுக்கு நல்லா குலு குலுன்னு ஒயிட்டாக, பையனோ பொண்ணோ எப்படி யார் இருந்தாலும் சரி, சே என்ன கலரு, என்ன அழகாக இருக்காப்புல பற்றியா, என்ன அழகாக இருக்கா பற்றியா இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவுட் ஆஃப் அட்ராக்ஷன் தான் வந்து நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னு கண்ணுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தோணுதே தவிர, உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறவங்க மனசு உண்மையாக அழகாக இருக்குமான்றதை யோசிச்சிருக்கீங்களா? அதுதான், அதே தான் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து இப்படி இருக்காங்க, அதனால இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டோட்டலி தவறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்குள்ள இதுதான் இவங்க அப்படின்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. யாருக்கு வேணாலும் என்ன விதமான டேலண்ட் வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில். அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுடைய உருவத்தை வைத்தோ, உடலை வைத்தோ, அவங்கள போடுற ஆடைகளை வைத்தோ அவங்கள வந்து சச்ச அப்படின்னு ஒதுக்குறதுன்றது மனுஷத்தனம் கிடையாது. ஓகேவா? மனுஷத்தனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களையும் அரவணைத்து எல்லாருடைய அன்பா பழகி எல்லாரையும் வந்து நம்மளோட உறவுகள் போல நினைத்து வாழ்வது தான் மனிதனோட ஒரு குணம். அதுதான் மனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எதுக்குங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, இது ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது என்ன ஸ்டோரி அப்படின்னு நான் முழுசாக சொல்லிட்டா நீங்கள் வந்து புத்தகம் வாங்கி படிக்க மாட்டீங்க அல்லவா? அதனால் அந்த ஸ்டோரியை ஒரு கொஷின் மார்க்கோட முடிக்கிறேன். ஓகேவா? ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஒரு ஆசிரியர் எழுதின 2 புத்தகங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் முதல் புத்தகம் 2 ரூபாயும் ஒரு கண்ணாடியும், ஆசிரியர் தமிழழகி விக்கி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. 2 ரூபாயும் ஒரு கண்ணாடியும் அப்படின்ற இந்த புத்தகத்தில் வந்து அம்முன்ற கேரக்டர் என்ன சொல்ல வராங்க, மகிழினி அப்படின்றவங்க யாரு, அந்த மகிழினி வந்து 10th முடிச்சதுக்கு அப்புறம் 12th ஏன் அவங்களால படிக்க முடியலை, என்ன ரீசன், பிஎட் டிடிஎட் அப்படின்றது எல்லாமே வந்து எதற்காக வச்சுருக்காங்க முக்கியமாக அப்படின்னா வந்து, நம்ம இப்போ வந்து ஒரு பாடம் எடுக்க ஒரு ஆசிரியராக ஒரு கல்லூரிக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு கிண்டர் கார்டனுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து அந்த பிள்ளைங்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம பாடம் எடுக்கிற அந்த படிப்புகளோடு சேர்த்து சைக்காலஜியும் சேர்த்து நம்ம கற்றுக்குவோம். சரிங்களா? அந்த சைக்காலஜி எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்றதே வந்து இப்போலாம் தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்தந்த வயசில் இந்தந்த தாட்ஸ் வந்து இந்தந்த பிள்ளைங்களுக்கு வந்து தோணும், சைக்காலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே வந்து டீச்சிங் ஃபீல்டில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதெல்லாம் வந்து சில டீச்சர்ஸ் வந்து புரிஞ்சிக்காம அந்த பிள்ளைங்களை தப்பாக நினச்சிட்டு இந்த பிள்ளையால் முடியாது, இந்த பிள்ளையால் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்களோட வியூ பாயிண்டில் ஒரு இதில் எடுத்துகிட்டு போய்கிட்டு அதனால சில பிள்ளைகளோட வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால நம்ம வந்து என்னதான் வந்து படித்தாலும் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய செல்ஃபாக அவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஏது அப்படின்றத புரிஞ்சு கேட்டு அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது டீச்சர்ஸுடைய கடமை. சரிங்களா? நான் எவ்வளோதான் சொன்னாலும் இந்த கதையில் நடந்ததை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதுல. அந்த கதை என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ரூபாயும் ஒரு கண்ணாடியும் அப்படின்ற இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? அடுத்த புத்தகத்துக்கு நம்ம போகலாம். ஓகே? தமிழழகி விக்கி எழுதிய 2வது புத்தகம் வாழ்வும் பொய்யாமொழி. பொய்யாமொழி அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது என்ன, திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்வும் பொய்யாமொழியும் திருக்குறள் கதைகள் அப்படின்ற இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. முக்கியமாக இந்த கதைகள் எல்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிராயிங்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க அதை படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படும். இந்த புத்தகத்தில் உள்ள கதைகளோட தலைப்புகள் சிலவற்றை வாசிக்கிறேன்.
இன்சொல் பேசுதல், உதவி மறவாதிருத்தல், வறியாருக்கு கொடுத்தல், நிலைத்த புகழ், அடக்கவும் புகழும், பசுத்தோல் போர்த்திய புலி, தொடர்கல்வி, இந்த மாதிரி 15 கதைகள் வந்து திருக்குறள் கதைகள் இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அதுல சில கதைகளை நம்ம பார்க்கலாம். அமுதனும் அகிலனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அமுதன் வந்து ஒரு தலைப்புல பாடம் எடுக்கணும். அகிலனும் கூட போயிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும், வா அமுதான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு 2 பேரும் ஓடும் பொழுது அந்த ரோடு கிராஸ் பண்ற நேரத்துல அங்க ஒரு சின்ன பையன் தெரியாம இடிச்சிடுறான். இடிக்கும் பொழுது அமுதன் என்ன பண்றான் அப்படின்னா கீழே விழுந்து அவன் சட்டையெல்லாம் அழுக்கா போயிடுது. அழுக்கானோன்னு உடனே அமுதனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, டேய் பார்த்து வர மாட்டேன், இப்படி இடிச்சிட்ட, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பையனை திட்டிடுறான். திட்டிட்டு இரு நான் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போகும்போது அகிலன் என்ன பண்றான், 2 பேரையும் பிரிச்சு விட்டு அந்த சின்ன பையனையும் அமுதனையும் பிரிச்சு விட்டு, இல்லப்பா ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் தெரியாமல் வேகமாக ஓடி வந்துட்டோம், நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அகிலன் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பையனை போக சொல்லிட்டான். சரிங்களா? ஆனால் அமுதன் வந்து என்னடா நீ போய் அவங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் கிட்ட அமுதன் கேட்க, என்னடா நம்ம தான் படிச்சிருக்கோம், படித்த பசங்க நம்மளே வந்து சரியா இல்லைனா எப்படி, எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் வந்து அமுதனுக்கிட்ட சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே தமிழாசிரியர் பார்த்துக்கிட்டே வராரு அவங்க கூடவே. ஆனால் தமிழாசிரியர் பார்க்குறாங்கன்றது அமுதனுக்கும் அகிலனுக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து வகுப்பறை வந்தாச்சு. இன்னைக்கு வந்து அமுதன் பாடம் எடுத்தாகணும். உடனே தமிழாசிரியர் கூப்பிடுறாரு. என்ன அமுதா பாடம் எடுக்க வரலாமா, வா முன்னாடி, என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சட்டையை வந்து கீழே குடிஞ்சு ரொம்ப சோகமாக பார்க்குறான். உடனே வந்து முதல்ல நான் எடுக்கிறேன்டா, அடுத்து நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் வந்து முன்னாடி வரான். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது இனியவை கூறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு சொல்கிறான். அந்த இனியவை கூறல் அப்படின்றதுல ஒரு குறளை நம்ம இப்போ பார்க்கலாம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. எல்லார்கிட்டையும் பணிவாகவும் அன்பாகவும் இனிய சொற்கள் பேசுபவர்களாகவும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு சிறந்த அணிகலன் அப்படின்றத இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. இப்படி பாடம் நடத்துறத கேட்ட தமிழாசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன அமுதா கேட்டியா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் வந்து அமுதனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே புரிய வருது அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. சரிங்களா? இதே மாதிரி ஒரு 15 கதைகள், 15 நீதி கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு திருக்குறளா எனக்கு சொல்லிக் கொடுக்க பிடிக்கல, நான் வந்து கதையா சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி தாராளமா வாழ்வும் பொய்யா மொழியும் அப்படின்ற இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இந்த புத்தகம் வந்து நிச்சயமா எல்லா குழந்தைங்களுக்கும் சரி, திருக்குறளை வந்து எனக்கு இப்படி படிச்சா பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த புத்தகம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இந்த 2 ரூபாமையும் ஒரு கண்ணாடியும் மற்றும் வாழ்வும் பொய்யாமொழியும் என்ற இந்த 2 புத்தகத்தையும் எழுதிய தமிழழகி விக்கி என்ற ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மேலும் பல புத்தகம் எழுத வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.